ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பேபிஸ்க்கு பாத்திங் எசென்ஷியல் தான் பார்க்க போறோம். நான் என்னுடைய பாப்பாக்கு என்னென்னலாம் யூஸ் பண்றேன், அந்த ஆயில் வச்சு குளிப்பாட்டுறது, அப்போ வந்து நான் என்னென்ன ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ண போறோம். ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் மசாஜ். பாப்பா பிறந்து ஒரு 11th மந்த்ல தான் சாரி பாப்பா பிறந்து 11th டே தான் வந்து தலைக்கு குளிப்பாட்ட சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து நார்மலா குளிப்பாட்டிட்டோம். அதுக்கப்புறம் செகண்ட் டைம், தேர்ட் டைம்ல இருந்து அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஃபுல்லா ஆயில் வச்சுதான் குளிப்பாட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு அம்மா வந்து வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஆயில். செக்ல ஆட்டினா தேங்காய் எண்ணெய் அது, அதுக்கப்புறமா பசும்பால் இருக்குதுல்ல, பசும்பால் இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா பாயில் பண்ண விட்டு அதுல இருந்து ஆயில் எடுப்பாங்க. ஸோ பாத்தீங்கன்னா தெரியும், கொட்டிடக்கூடாது. ஸோ ஸ்மெல் சூப்பரா இருக்கும், கீ ஸ்மெல் வரும். ஸோ பாப்பா பிறந்ததுல இருந்து நாங்க இந்த ஆயில் வச்சுதான் அவனுக்கு நாங்க வந்து குளிப்பாட்டிட்டு இருக்கிறோம். பாடி ஃபுல்லா நல்லா தேய்ச்சி விட்டுருவோம். உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஃபுல்லா நல்லா ஆயில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட அப்படியே அவனை வந்து விட்டுருவோம். ஸோ அந்த ஆயில்லாம் டக்குன்னு அவன் பாடியில அப்சர்வ் ஆயிரும். அகெயின் கொஞ்சமா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் அகெயின் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்க வந்து குளிப்பாட்ட வைப்போம். ஸோ பாப்பாவை வந்து ஆயில் எல்லாம் தேய்ச்சி முடிச்சு மசாஜ் எல்லாம் பண்ணி முடிச்சு இந்த ஷீட்ல தான் நாங்க வந்து போட்டிருப்போம். ஒரு 4 மந்த் வரைக்கும் நவராம இருந்தா இந்த ஷீட்ல. இந்த சைடு போட்டுருவோம், ஏன்னா இதுலன்னா வந்து அந்த இது ஆயில் வந்து உரியாது. பட் இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஆயில் உறிஞ்சிரும். இது வந்து ஆக்சுவலி யூரின் மேட் தான். பாப்பாக்கு வந்து டைப்பர் இல்லாம போடும்போது இந்த சைடு நம்ம போட்டோம்னா யூரின் வந்து அப்சர்வ் ஆயிக்கும். ஸோ அதனால நாங்க ஆயில் தேய்க்கும் போது இந்த சைடு போட்டுருவோம். ஏன்னா இந்த சைடு நீங்க போட்டீங்கன்னா ஆயில் ஃபுல்லா இதுலயே அப்சர்வ் ஆயிடும். ஸோ நாங்க இந்த சைடு தான் போடுவோம். ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல சொன்னது என்னன்னா, அவனை குளிக்க வைக்கும் போது அந்த பார் இருக்குதுல, அந்த டெடி பார், பேபிக்குள்ள சோப் அது வந்து யூஸ் பண்ண சொன்னாங்க. அது இப்ப எங்ககிட்ட இல்ல. ஸ்டார்டிங்ல கொஞ்சமா யூஸ் பண்ணோம், ஒரு 2-3 டைம்ஸ் அது யூஸ் பண்ணிருப்போம். ஸோ அந்த ப்ராடக்டோடைய போட்டோ நான் வந்து சைட்ல உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த சோப் தான் நாங்க யூஸ் பண்ணோம். அதுல பெருசா வந்து அந்த சோப் நுரெல்லாம் வராது. ஓகே, ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. வந்து பாப்பாக்கு பேபி ஹக்ல இருந்து மில்க் வாஷ் வாங்கியிருந்தாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணி போட்டு குளிப்பாட்டுறது சுத்தமா இஷ்டமே கிடையாது. அதனால நான் அதை வந்து யூஸ் பண்ணாம வச்சுட்டேன். ஸ்டார்டிங்ல என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்றனால ஒரு 2-3 டைம்ஸ் டாக்டர் சொன்ன அந்த பார் சோப் போட்டு யூஸ் பண்ணோம், குளிப்பாட்டினோம். அப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன்னா, கடலை மாவு இருக்குதுல்ல, கடலை மாவுல வந்து பிரஸ்ட் மில்க் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணி அதை வச்சு நாங்க குளிப்பாட்டிட்டு இருந்தோம். சூப்பரா இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, நீங்க பாப்பாக்கு என்ன வச்சு குளிப்பாட்டுறீங்க, ஐ மீன் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணி குளிப்பாட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் எல்லாருக்குமே சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி கடலை மாவு பிளஸ் மதர்ஸ் மில்க் கொஞ்சம் அதுல ஆட் பண்ணி பாடி ஃபுல்லா நாங்க அதை தேய்ப்போம். தலைக்கு வந்து மதர்ஸ் மில்க் இருக்குல்ல, அது நான் கொஞ்சமா ஒரு 20 ml 10 to 20 ml அவனுக்கு நான் எடுத்து வச்சிருவேன். ஸோ பாப்பாக்கு குளிப்பாட்டும் போது குளிச்சு முடிச்சுட்டு லாஸ்டா துவத்துறதுக்கு முன்னாடி அவன் தலையில வந்து அந்த மில்க் கொஞ்சமா ஊத்திட்டு அதுக்கப்புறம் லைட்டா தண்ணி வச்சு லைட்டா அப்படி அலசிட்டு விட்டுருவோம். அதுக்கப்புறம் அவனுக்கு ஹேர் சூப்பரா வளர்ந்துச்சு. சீரியஸா நான் அது வந்து ஒரு ரீல்ஸ்ல பார்த்தேன். ஃபாரினர்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணியிருந்தாங்க. சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே, மதர்ஸ் மில்க் நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்டர்னலா யூஸ் பண்ணி பார்த்தா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துச்சு. அவங்க ஸ்கின்லாம் அவ்வளோ மாய்ஸ்டரா இருக்கும். நீங்க கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க. மில்க் வாஷ் அப்படின்னு சொல்லிட்டு பாடி வாஷ், அது வந்து நம்ம ஹேருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஷாம்புவாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல இந்த பேபி ஹக்ல இருந்து தான் மில்க் ஷாம்பு இதை கூட சேர்த்துதான் அதுவும் வாங்கியிருந்தாங்க. பட் அது வந்து தீந்துருச்சு. ஏன்னா அதை நாங்க வந்து பாடி பிளஸ் ஹெட்டுக்கும் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஷாம்பு மட்டும் அப்படின்றனால கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப லைட்டா தான் யூஸ் பண்ணுவோம். இந்த இருக்குது இல்ல, இவ்வளவுதான் எடுத்து யூஸ் பண்ணுவோம். இவ்வளவுதான், லிட்ரலி இவ்வளவுதான் யூஸ் பண்ணுவோம். அதை நல்லா போட்டு நல்லா ரப் பண்ணீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு நுர வரும், நிறைய ப்ராடக்ட் வருமா. ஸோ அதை வச்சு நான் வந்து யூஸ் பண்ணுவேன். நிறைய ப்ராடக்ட் வந்து நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது ஈஸியா உங்களுக்கு வந்து ட்ரை ஆயிடும், அந்த மாய்ஸ்டர் எல்லாம் போயிடும். ஸோ அதனால நிறைய ப்ராடக்ட் நான் எப்பயுமே யூஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப மினிமலா தான் யூஸ் பண்ணுவேன். அதுவும் இவ்வளோ எடுக்கிறது வந்து நல்ல ஆயில் வச்சு குளிப்பாட்டும் போது தான் இவ்வளோ ப்ராடக்டே எடுப்பேன். அப்படி நார்மலா குளிப்பாட்டுறோம் அப்படின்னா கொஞ்சமா தான் எடுத்து யூஸ் பண்ணுவேன்.
அதுக்கப்புறம் நான் வந்து செட்டாஃபில் நான் வந்து சாரி ஷெபாமெட் செட்டாஃபில்ன்ட்டு ஷெபாமெட் வந்து நான் ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சு அதுக்கப்புறம் நான் வந்து ஆர்எம்கேவிக்கு பாப்பாக்கு ட்ரெஸ் வாங்க போயிருந்தோம். அப்போ வந்து இது இருந்துச்சு. சரி ஓகே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். பிரைஸ் வந்து 1000 சம்திங் வந்துச்சு. ஜென்டில் வாஷ் ஃபார் டெடிகேட்டட் ஸ்கின் ஹெல்ப்ஸ் டு சப்போர்ட் நேச்சுரல் மாய்ஸ்சர் பேலன்ஸ் தி பெஸ்ட் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் டே. பட் இது வந்து என்னன்னா எனக்கு சுத்தமா பிடிக்கல. நிறைய பேர் ஷெபாமெட் யூஸ் பண்றீங்க, டாக்டர் சஜஸ்ட் பண்றாங்க. அதனாலதான் நான் மெயினா வாங்கியிருந்தேன். நல்ல ஒரு பிராண்ட். பட் பாப்பாக்கு வந்து ஸ்கின் ட்ரை ஆகுது. இது நான் இவ்வளோ ஹண்டி வாங்கிட்டேன். 400 ml வாங்கிட்டேன். ஸோ இது காலியானதுக்கு அப்புறம் நேச்சுரலாவே நான் வீட்ல இருந்தே வந்து பாடி வாஷ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். லைக் சின்ன வயசுல எங்க அம்மாலாம் எங்களுக்கு வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி பாப்பாக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சிருக்கிறேன். அதை தான் நான் நெக்ஸ்ட் வந்து ட்ரை பண்ண போறேன். அதையும் ஒரு வீடியோவா போடுறேன். ஸோ இது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கிறேன். பட் பர்சனலி எனக்கு வந்து இது பெருசா பிடிக்கல. அதுக்கப்புறம் பாப்பா குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க யூஸ் பண்ற டவல் இது வந்து மஸ்லின் கிளாத். சூப்பரா இருக்கும். அப்படியே சாஃப்டா இருக்கும் பேபி ஸ்கின் மாதிரி. ஸோ பாப்பா பிறக்கும்போது ஆமா பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஹாஸ்பிட்டல் பேக்லாம் பேக் பண்ணுவோம்ல, அதுலயே வந்து இதெல்லாம் நான் எடுத்து வச்சிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு 3 பீஸ் நான் வாங்கியிருந்தேன். 3 பீஸ் வந்து 800 1000 சம்திங் வந்துச்சு. எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஃபர்ஸ்ட் கிரேட்ல இருந்து தான் நாங்க வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இப்போ வரைக்கும் அப்படியே இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி என்கிட்ட வந்து 8 கிளாத்தஸ் இருக்குது. 8 டவல் இருக்குது. ஸோ பாப்பாவை குளிப்பாட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த வுட்வேர்ட்ஸ் அதெல்லாம் கொடுப்போம்ல, நாங்களும் அந்த மாதிரி வந்து வுட்வேர்ட்ஸ் கொடுப்போம். ஒரு சிலர் கிரேப் வாட்டர் கொடுப்பாங்க. நான் வந்து வுட்வேர்ட்ஸ் கொடுப்பேன். ஸோ ஒரு சில நேரம் கொஞ்சம் கேஸ்ட்ரிக் இஷ்யூவா இருக்கும். அதனால நான் வந்து கேஸ்ட்ரிக்கா கேஸ்ட்ரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரப் இருக்குது, அதுவும் கொடுப்போம். ஸோ இதுதான் பாத்திங் எசென்ஷியல். மெயினா பாப்பாவை வந்து ஹாட் வாட்டர்ல தான் குளிப்பாட்டி வைக்கணும். ஹாட் வாட்டர்னா ரொம்ப ஹாட் வாட்டர் இல்ல, கொஞ்சம் வார்ம் வாட்டர். உங்ககிட்ட ஹீட்டர் இல்லை அப்படின்னா நீங்க வெந்நி போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, இந்த இது கெட்டில் நீங்க வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து அப்பா அமேசான்ல இருந்து ஆர்டர் பண்ணி கொடுத்தாங்க. 2 மினிட்ஸ்ல வந்து சூடாயிரும். ஸோ பாப்பாவோட ஃபீடிங் பாட்டில்லாம் கழுவுறதுக்கு இதுலதான் நாங்க வந்து ஹீட் பண்ணுவோம். ஸோ நீங்க வந்து குளிக்க வைக்கிறதுக்கு இதை தாராளமா யூஸ் பண்ணலாம். கொஞ்சமா அதுல தண்ணி வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிட்டு கூட கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே டக்கு டக்குன்னு குளிக்க வச்சிடலாம். ஈஸியா இருக்கும். ஸோ இப்படிதான் நாங்க வந்து குளிப்பாட்டோம். எப்போ இதெல்லாம் தான் நான் யூஸ் பண்ற ப்ராடக்ட். கீழே வந்து ப்ராடக்டோட லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல, செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். டேக் கேர், பை.